ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் திருவிழா சூப்பராக போகுது. வி ஆர் ஆல்மோஸ்ட் 35 மேட்சஸ் டன் அண்ட் டஸ்டட். இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேட்ச் எல்லாமே போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே ஆஃப்டர்நூனு டபுள் ஹெட்டர், மற்றபடி சிங்கிள் ஹெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிள் வேறு லெவலில் போகுது மக்களே. சீரியஸாக சொல்லணும், இந்த ஐபிஎல் 2025 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி போகுது. எல்லா டீமும் எய்தர் ஒரே பாயிண்ட்ஸில் இருக்காங்க, ஒரே மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அண்ட் மோர் ஓவர் பார்க்க சூப்பராக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ஸ் எல்லாம் சொதப்புறாங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ஸ் இந்த வருஷம் நல்லா பண்ணுறாங்க. இந்த பியூட்டி ஆஃப் ஐபிஎல் 2025 இஸ் எவ்ரி ஒன் ஆர் டெவலப்பிங். அதுதான் உண்மை. ஏன்னா 10 டீமே நல்லா ஆடுறாங்க. அண்ட் மோர் ஓவர் 10 டீமில் சில பல டீம்ஸ் வந்து சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃப் ஐபிஎல்ல என்ன வேணால் ஆகலாம். பிகாஸ் அங்கே தான் மெயின் பிக்சரே ஆரம்பம். இது வந்து பேஸ் தான். ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம். பட் எனிவேஸ் சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் போன டீம்ஸ்லாம் இப்போ ரொம்ப இவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜிடி, டிசி, பிபிகே, ஆர்சிபிலாம் நல்லா பண்ணுறாங்க. கேஆர், எல்எஸ்ஜிலாம் மிடில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஐபிஎல் 2025. சரி, ஓகே, ரொம்ப நல்லா வீடியோ போடல, மன்னிச்சுக்கோங்க. இன்னிலேருந்து ஆஸ் யூஷுவல் வீடியோ ப்ரிவியூ வரும், மேட்ச் ரிவ்யூ ஷார்ட்ஸ் ஆகும். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பேச போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பேச போகிற வீடியோ தான் மெயின் வீடியோ. நம்ம நாள் கேச்சு ப்ரிவியூ வந்துட்டோம். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ், தி எல் கிளாசிக் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ப்ரிவியூ பற்றி தான் பேச போகிறோம். வான்கடே ஸ்டேடியத்தில் 7:30 மேட்ச் நடக்குது. அந்த மேட்சோட ப்ரிவியூ. இது வந்து ரெண்டு டீமுக்குமே ஒரு டூ ஆட். ஏன்னா இந்த ரெண்டு டீமுமே வந்து இனி எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்க்கு வர முடியும். அப்படி இல்லைனா ஒருத்தர் கோவிந்தா எலிமினேட்டர். 2 ஆண்டு பரம்பரை ஐபிஎல்லோட ராஜாக்கள் இந்த ரெண்டு டீமும் 5 கப்பு வச்சுருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுறாங்க. உண்மை, மும்பை வந்து ஸ்லோவாக எழுந்து வராங்க, சிஎஸ்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன எனக்கு போதும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் டேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா சிஎஸ்கே கடைசி 4 ஃபிக்சர்ஸாக மும்பை கிட்ட தோற்றதே கிடையாது. இது நீங்கள் நம்புவீங்களா? எஸ், ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே சிஎஸ்கே எம்ஐ எப்பயுமே ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஜெயிப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டேக்கன் த லீட் ஓவர் சிஎஸ்கே ஹெட் 2018 இருக்குது. பட் சிஎஸ்கே ரீசெண்ட் இயர்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்ல மும்பை அகேன்ஸ்டாக. ஈவன் வான்கடையாக சென்னையாக இருக்கட்டும், 2023 2 தடவை தோக்கடிச்சாங்க. 2024 வான்கடையில் தோக்கடிச்சாங்க. 2025 இப்போ சேப்பாக்கில் தோக்கடிச்சாங்க. அண்ட் மோர் ஓவர் வான்கடையில் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஜெயிச்சதுனோ சிஎஸ்கே தான். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஒரு தடவை சேசிங். சிஎஸ்கே ஸ்லோவாக இந்த ஹெட் டு ஹெட் கிட்ட வராங்க. வான்கடையில் நல்ல ரெக்கார்டு வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. சரி, வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ் பற்றி போவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், வான்கடை பிச்சு 7:30 மேட்ச்னாலே கண்டிப்பாக பேசஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் போக போக டியூ வந்துடும். பட் இங்கே 2 விஷயம் மெயினாக பார்க்கணும் மக்களே. பவுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரொம்ப முக்கியம். இங்கே ஆஸ் ஃபார் ஸ்ட்ரைட்டாக ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க, மேட்ச் வந்து டீம் எடுத்துன்னு வருவாங்க. பேசஸ் வந்து லைன் லென்த் ஹிட் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் 16 to 20 இங்கே ரன்ஸ் நிறைய போகும். ஸோ அதனால் இனிஷியல் 10 ஓவர்ஸ்லேயே பேசஸ் செட் பண்ணோம், இல்லைனா அடி வாங்குவோம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே கண்டிப்பாக 200 அடிச்சு ஆகணும், இல்லைனா ஈஸியாக சேஸ் பண்ணிவிடுவாங்க. பட் எஸ்ஆர்எச் மேட்ச் விக்கெட் மாதிரி கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே அட்வான்டேஜ். அதனால் மும்பை பேட்டிங் ட்ராக் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆனிங்கன்னா 200 மாதிரி அடிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சேசிங்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, டியூ வரும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 மேட்சாக ஜெயிச்சுட்டு செம்ம ஃபார்மில் வராங்க. ஸ்லோவாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணாங்க. எஸ்ஆர்எச் மேட்ச்மே அவங்களுக்கு ஒரு சூப்பர் மேட்ச். டெல்லி மேட்ச்மே சூப்பராக அமைஞ்சுது. லாஸ்ட்டில் போய் ஜெயிச்சாங்க. டெல்லியோட எஸ்ஆர்எச்சோட கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க. ஸோ அவுட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோலி அவங்களோட காம்பினேஷன் கிடச்சாச்சு. ஹெட் கோச்சு, கேப்டன் நல்லா ஒர்க் ஆகிறாங்க. அண்ட் ஆல்சோ டீமும் நல்லா பண்ணுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பழைய மும்பை இந்தியன்ஸ் வராங்க. எப்படி செகண்ட் ஹாஃபில் வந்து கப்படிச்சு மாஸ் அடிச்சு கப்படிப்பாங்க. ஸோ அந்த மும்பை இந்தியன்ஸ் வராங்களான்னு பார்ப்போம். சரி, வாங்க அவங்களோட ஸ்குவாட் பார்ப்போமே. சூரியகுமார் யாதவ் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அஸ்வினி குமார், பெவான் ஜேக்கப்ஸ். இவர் ஆட வைக்கலாம் நானும் யோசிக்கிறேன், பட் ஆட வைக்க மாட்டாங்க மும்பை. கேப்டன் பாண்டியா, நமந்தீர், வில் ஜாக்ஸ், ஹேண்ட்னர், ராஜ் பவா. கீப்பிங்கில் ரயன் ரிக்கல்டன், ஸ்ரீஜித் கிருஷ்ணன், ராபின் மின்ஸ். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா பும்ரா, போல்ட், தீபக் சர். அதுக்கப்புறம் அல்லாஹ் பல்லா, முஜிபு, லிசார்ட் வில்லியம்ஸ் பல்லா, கார்பின் பாஸ்க்கு, ரீஸ்டாப்லி, கரண் சர்மா நல்லா போகிறார், அர்ஜுன் டெண்டுல்கர், விஎஸ் ராஜு, அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர். ஸோ ஓவரால் இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் மக்களே. ஸோ இவங்க ஸ்குவாட் நல்லா பேலன்ஸாக இருக்குது. மோஜோ ரிதம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் பெஸ்ட்டு பிளேயிங் லோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட பிளேயிங் லோன் சிஎஸ்கே கன்ஸ்டாக எப்படி இருக்கும்னு பார்ப்போமே. ஸோ மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ரேன் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ரிக்கல்டன் வில் டூ த கீப்பிங் ப்ராசஸ். வில் ஜாக்ஸ் 1 down 2 5ers. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கேப்டன் ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் சன்னர், தீபக் சர், ட்ரெண்ட் போல், ஜஸ்பீர் பும்ரா. இம்பாக்ட் பிளேயராக செகண்ட் போலிங் இருந்தால் கரண் சர்மா வருவார். அப்படி சேசிங் இருந்தால் ரோஹித் சர்மா வருவார். இதுதான் சிம்பிள் ஈக்குவேஷன். மும்பை அவங்களோட காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதில் என்னன்னா வில் ஜாக்ஸ் மேலே ஆடுறதுனால சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாக்கு பொசிஷன் மாறுது. ஸோ அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா மேட்ச்சில் ஒரு மேட்ச் அடி வாங்கும். ஸோ அது என்னன்னு தெரியல. பட் மற்றபடி செட்டில் பிளேயிங் லோன் பும்ரான்றதால பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியுது. பேட்டிங்கும் நம்பர் 8 to 9 வரைக்கும் இருக்குது. ஸோ கன் டீமாக இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த சைட் சிஎஸ்கே பற்றி பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் மேட்ச் அப்ஸ் காம்பினேஷனில் போவோம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எல்எஸ்ஜியோட ஜெயிச்சுட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சாலும் ஆஹா ஓஹன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 166 19th ஓவர் லாஸ்ட் ஓவர் போய் சேஸ் பண்ணாங்க. அதுவும் யார்? தலை தோனினால. இல்லைனா அதுவும் தோற்றுருப்பாங்க.
ஸோ சிஎஸ்கே கூட லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணோம். அண்ட் சிஎஸ்கே ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஒரு டேலண்ட் க்ரூம் பண்ணுறாங்க. ஷேக் ரஷீத் அவர் பார்க்க நல்லாயிருக்கு. பட் எனிவேஸ் யங்ஸ்டர்ஸ் க்ரூம் பண்ணால் பார்த்தாது, டீம் நல்லா க்ரூம் ஆகணும், அதுக்கு ஜெயிக்கணும். ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம், கஷ்டப்படுறாங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா முத்தாஜ் கேக்வாட் அவர் ரூல் அவுட்டு, அவருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்தேன்னு ஒரு 17-year-old மும்பை பிளேயர் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் நல்லா பண்ணுறாரான்னு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரிபாதி, ஷேக் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த், தலை கீப்பிங், டெவான் கான்வே, வன்ஷ் பேடி இவர் எப்போ ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல, எல்லாம் சொல்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸில் டூபே, ஜடேஜா, அஸ்வின், ரச்சின் ரவீந்திரா, அன்ஷுல் கம்போஜ், சாம் கரன், தீபக் கூட, ஓவர்டன், விஜய் சங்கர், ஷேஸ் கோபால். பவுலிங்கில் பத்திரானா, நூர் அஹமத், கலீல் அஹமத், குர்ஜப்னீத் சிங், நேதன் எல்லிஸ், முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகோட்டி, ராமகிருஷ்ண கோஷ். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு இன்ஃபர்மேஷன், குர்ஜப்னீத் சிங் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2025. அவருக்கு பதிலாக 8th ஓவர்சீஸ் பிளேயராக டிவால் ப்ரூயிஸ் ஒரு பேட்ஸ்மேன் சைன் பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூவ் சிஎஸ்கே கிட்டேருந்து. ஸோ சிஎஸ்கேட பெஸ்ட் பிளேயிங்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, நான் ராகுல் திரிபாதி கண்டிப்பாக ஆட மாட்டேன், வன்ஷ் பேடி ஆட வைப்பேன். பட் இவங்க திரிபாதிக்கு இன்னொரு சான்ஸ் தருவாங்க. விஜய் சங்கர் நம்பர் 4, நம்பர் 5 டூபே, 6 ஜடேஜா, 7 தலை, 8 ஓவர்டன், 9 கலீல் அஹமத், 10 நூர் அஹமத், 11 அன்ஷுல் கம்போஜ் அண்ட் இம்பாக்ட் பிளேயராக பத்திரானா வருவார். ஸோ இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது சிஎஸ்கே. பட் 2 சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவர்டனுக்கு பதிலாக டிவால் ப்ரூயிஸும் அதே மாதிரி ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வன்ஷ் பேடியும் ஆட வச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பவுலிங் காம்பினேஷன் செட்டு நல்லாயிருக்கு, 2 ஸ்பின்னர் 3 பேசர். பட் இவங்க பண்ணுவாங்களா தெரியாது. பட் வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க சிஎஸ்கே. ஸோ வாங்க மேட்சப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2 டீமும் பவர் பிளே அண்ட் மிடில் ஆர்டர் பார்ப்போம். பவர் பிளேயில் இங்கே மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபார்ம்லே இல்லைனாலும் இன்டென்ட் காட்டுறாரு. பட் அது பத்தாது. அண்ட் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக அவருக்கு ரெக்கார்டும் இல்லை. கலீல் அஹமத் கிட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அவர் அதை எப்படி ஆடுறான்னு பார்ப்போம். பட் அவர் ஒரு 50 அடிச்சா மும்பை வில் பி ஆன் டாப். ரேன் நிக்கில்டன் வந்து ஸ்லோலி வரார், அந்த மோஜோ ஃபைன் பண்ணுறாரு. பட் என்ன கன்சிஸ்டண்ட்டாக ஆட மாட்டார். ஒரு மேட்ச் 30 அடிச்சா அடுத்த மேட்ச் 10 அவுட்டார். அவர் ஃபயர் பண்ணோம். வில் ஜாக்ஸ் ரொம்ப சொதப்புறாரு, ரொம்ப சொதப்புறாரு. எடுத்த காசுக்கு வருது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 3 வந்து கண்டிப்பாக பால் மூவ் ஆச்சுன்னா கலீல் அஹமத் கிட்ட மாட்டுவாங்க. அண்ட் அன்ஷுல் கம்போஜும் அந்த பிச்சில் 1 year ஆடி இருக்காரு மும்பை கூட. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக பவர் பிளேயில் ஸ்ட்ரகிள் இருக்குது. பவர் பிளேயில் விக்கெட் விட மாட்டா கண்டிப்பாக மும்பைக்கு மேட்ச் கையில் தான் சொல்லிட்டேன். பட் ஆனால் ரோஹித் நிக்கில்டன் யாராவது ஒருத்தர் வந்து 30-40 அடிக்கணும். இல்லைனா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேயில் கஷ்டப்படுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கான்வேவ் தூக்கிட்டாங்க. ஸோ அவர் கிடையாது. ருத்துராஜ் ரூல்ட் அவுட்டு, ஆயுஷ் மாத்திரை உடனே ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி ரச்சின் ரவீந்திரா அண்ட் யார் ஷேக் ரஷீத் ஓப்பனிங் காம்பினேஷன் வருவாங்க. ரச்சின் ரவீந்திரா கிட்ட நீங்கள் வந்து அக்ரெசிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஆன் அண்ட் ஆஃப் ODI பிளேயர் தான். T20 இன்னும் எஸ்டாப்ளிஷே பண்ணல நியூசிலாண்டுக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் கைண்ட் ஆஃப் ODI நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 30 ball 50, 40, 20 ball 40 அந்த மாதிரி தான் வரும். ரச்சின் ரவீந்திரா 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலுமே அவர் அந்த அளவுக்கு இன்னும் அரைவ் ஆகலை. ஸோ ரச்சின் ரவீந்திரா வில் பி கீ. ஏன்னா லாஸ்ட் டைம் மும்பை கைன்ஸ்டாக சேப்பாக்கில் அவர் அடிச்சு கொடுத்த 60 தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அவர் நல்லா பர்ஃபார்மும் பண்ணார். ஸோ ஹீ வில் பி கீ இந்த ஓப்பனிங். அவர் கொஞ்சம் செட் ஆகணும். ஏன்னா ஷேக் ரஷீத் சின்ன பையன். ஸோ ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எடுத்து அவர் நல்லா ஆடணும். அவர் அவுட் ஆகிட்டா கண்டிப்பாக ஷேக் ரஷீத் மேலே ப்ரெஷர் போயிடும். ஏன்னா ஷேக் ரஷீத் இப்போ நியூ பாய். ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா இம்ப்ரெசிவாக நல்லா ஆடினார். ஆனால் ஆல்சோ நல்லா ஸ்பார்க் தெரியுது. பட் கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணுவோமா? ஏன்னா ஆட போடுறது போல்ட்டு, தீபக் சர், பும்ரா. ஸோ கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவே கஷ்டப்படுவார். அப்போது ஷேக் ரஷீத்லாம் சொல்லவே வேணாம். பட் ஆடி தாண்டினா பாஸ். ஏன்னா சிஎஸ்கேக்கு இந்த பவர் பிளே எப்பயுமே ஒரு தலைவலியாகவே இருந்திருக்கு. 50 தாண்டினதே கிடையாது. அண்ட் ஆல்சோ 6ஸும் அடிச்சதே கிடையாது. ஸோ ரொம்ப தடுமாறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வன்ஷ் பேடி ஆட வைக்கிறாங்களா தெரியாது. ஆட வச்சா நல்லாயிருக்கும். விஜய் சங்கருக்கு திரும்பியும் சான்ஸ் தான் போகிறாங்க. ஏன்னா வெளில வேறு ஆள் இல்லை. தூக்குனா திரிபாதிக்கு பதிலாக வன்ஷ் பேடி. ஸோ விஜய் சங்கர் திருப்பி ஆடுறாருன்னு பார்ப்போம். பட் இது ஒரு வீக் சிஎஸ்கே டாப் ஆடுறதுனால மும்பைக்கு அட்வான்டேஜ் தரேன். இந்த சைடு மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமந்தீர் பாண்டியாக்கு மேலே வராரு, சம்டைம்ஸ் கீழே வராரு. கெஸ் பண்ண முடியல. பட் இது நமந்தீரே நான் சொல்கிறேன். ஆனால் இது ரெண்டுமே பார்க்க என்னென்னா பயங்கர மிடில் ஆடுறாங்க. குறையே சொல்ல முடியாது. ஏன்னா திலக் மாட்டலனா சூர்யா அடிச்சிடுவார், சூர்யாவுக்கு மாட்டலனா திலக் அடிப்பார். 2 பேருக்கும் மாட்டினாங்கன்னா பவுலர்ஸ் காலி. ஸோ மும்பை பிச்சில் அதுவும் இவங்க 2 பேரை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சிஎஸ்கே அதுக்காகவே நூர் அஹமத் ஜடேஜாவை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறேன். ஏன்னா அஸ்வின் வரலாம். பட் நூர் அஹமத் ஜடேஜா சூப்பராக போட்டாங்க. லாஸ்ட் டைம் நூர் அஹமத் தான் சூர்யா திலக் கிட்ட எடுத்தார். ஸோ செம்மையாக இருக்க போகுது. ஆனால் ஆல்சோ இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு சூர்யா திலக் நூறு எப்படி ஆடணும்னு பார்ப்பாங்க. நமந்தீர் வந்து ஒரு குவிக் ஃபயர் கம்மி ஆட்டு போயிடுவார். பட் சூர்யா திலக் 2 பேரும் 50 போட்டால் மும்பைக்கு செட்டு. 2 பேரில் யாராவது ஒருத்தர் 50 விட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நூறு ஜடேஜா ஆடுறது கஷ்டப்படுவாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா திரிபாதி இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. போதும், இதுக்கு மேலே போதும், வேணாம். திரிபாதிக்கு பதிலாக நீங்கள் வன்ஷ் பேடி ஆட வைங்க. என்ன தான் சான்ஸ் கொடுத்தாலும் ஒரு 30 கூட வர மாட்டேங்குது. அதை வச்சு நீங்கள் என்ன தான் முக்குன்னு முக்குனீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வன்ஷ் பேடி ஆட வைக்கலாம். பட் அவங்க எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் திரிபாதிக்கு சான்ஸ். டூபே ஆனால் எனக்கு என்னன்னே புரியலைங்க. ஒரு வருஷமாக லாஸ்ட் இயர் மிட் ஆஃப் த சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் மோசமான ஸ்ட்ரகிள் ஆடவே மாட்டார். அட்லீஸ்ட் அவரோட ஹோம் டவுன் மும்பையிலாவது ஒரு ஃபார்ம் கிடைக்குமான்னு பார்ப்போம். நாளைக்கு அவர் ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் ஆடியே கொடுக்கணும். இல்லைனா கண்டிப்பாக சிஎஸ்கே மிடில் ஆர்டர் காலி. ஸோ இந்த அட்வான்டேஜும் மும்பைக்கு தந்துடுவேன்.
ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர், ஹார்திக் பாண்டியா, கார்பின் போஸ் மோஸ்ட்லி ஆட மாட்டார், வில் ஜாக்ஸ் தான் ஆட வைப்பாங்க. ஸோ மிச்சல் சாண்டனர் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் கெப்பாசிட்டி இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் ஹார்திக் பாண்டியா ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்கார் மக்களே. பேட்டிங்கில் வந்தால் பழைய 2014-15 to 19 பாண்டியா மாதிரி இருக்கார். அதே மாதிரி பவுலிங்கும் சூப்பராக போட்டு மேட்ச் ஆன் மேட்ச் 2-3 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. கேப்டன்ஸியும் நல்லா பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் ஷோர்லி அண்ட் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவர் நல்லா லீட் பண்ண தாண்டி பேட்டிங் பவுலிங் சூப்பராக பண்ணதால் ஃபினிஷிங் அட்வான்டேஜ் ஒரே சொல்ல மாட்டேன். ஏன்னா நமந்தீர் சம்டைம்ஸ் கீழே வந்தால் எங்கள் பாண்டியா நமந்தீர் சரியான காம்போ. ஸோ மும்பை ஆன் டாப் சொல்லுவேன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். சிஎஸ்கேக்கானா இங்கே நான் கம்பேரிசனே வைக்க மாட்டேன். தலை இருக்கிற வரைக்கும் அங்கே வாலே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் தலை பாண்டியா கம்பேர் பண்ணால் ஆன் பேப்பர் பாண்டியா தான் இப்போ கரண்ட்டாக நல்லா ஆறார். பட் தலையை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜியோடய பார்த்தீங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணால். ஆல்சோ ஜடேஜா ஃபார்முக்கு வரணும். சீரியஸாக ஜடேஜா திடீர்னு மேலே அனுப்புகிறாங்க, திடீர்னு கீழே இருக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் எங்கே அனுப்பினாலும் ஜடேஜா ஆட மாட்டார். அது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஜடேஜா வந்து பவுலிங்கில் நல்லா பண்ணாலும் பேட்டிங் சுத்தப்படுறாரு. ஸோ பேட்டிங்கில் ஜடேஜா நல்லா ஆடி ஆகணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கேக்கு தோனி, டூபே, டாப் ஆடல யாராவது இவங்களே எல்லா மேட்சும் காப்பாற்ற முடியாது. மற்ற பவுலர்ஸும் காப்பாற்றணும், என்ன பண்ணான்னு பார்ப்போம். பட் இந்த அட்வான்டேஜுமே நான் மும்பைக்கு தரேன். தலை தான் காப்பாற்றணுமா அப்படின்னு இருக்கு எனக்கு சீரியஸாக. இந்த பேவான் ஜேக்கப்ஸ்ன்றவர் நிறைய பேருக்கு தெரியாது. நியூசிலாந்து T20 லீக் அவங்க ஐபிஎல் மாதிரி நடத்துவாங்க. அங்கே வந்து ஒரு சூப்பராக ஃபினிஷிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மேட்ச் கிட்டத்தட்ட 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்தாராம். மேட்சஸும் முடிச்சான்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இவர் ஆட வச்சு பார்க்கலாம், செம்ம டேலண்ட்டு. பட் ஆட வைக்க மாட்டாங்க. ராபின் மீன்ஸ் மோசம். பவுலிங் பக்கம் போவோம். பேட்டிங் அட்வான்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பைக்கு தான். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷிங். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா, தீபக் சர், அர்ஜுன் டெண்டுல்கர் விட்டுருங்க. தீபக் சர் ஸ்லோலி அவரோட ஃபார்ம் ஃபைன் பண்ணுறாரு. என்ன டெத்தில் கொடுக்காம பவர் பிளேயில் இல்லை 16th ஓவருக்குள்ள அவருக்கு 4 ஓவர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா போட்டு கொடுத்துருவாரு. பட் பவர் பிளேயில் ஸ்விங் ஆச்சுன்னா தீபக் சரை பிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் SRH மேட்ச்சில் பார்த்தீங்க ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவும் திணற விட்டார். கேட்ச் விட்டானாலும் நல்லா போட்டார். ஸோ தீபக் சர் விசஸ் ஃபார்மர் டீம் இன் பாம்பே செம்ம கிளாஷாக இருக்க போகுது. அதே மாதிரி பும்ரா சொல்லவே வேணாம். கோட்டு 4 ஓவர் 30 கீழே கொடுத்துருவாரு. எக்கானமி ஆஃப் 6 or 7 விக்கெட்டும் எடுத்துருவார். ஸோ இதை பற்றி நான் கம்பேரிசன் சொல்லணுமே இல்லை. மும்பை அன்டவுட்லி பேஸ் அட்டாக்கில் பயங்கரமாக எங்கேயும் இருக்காங்க. பட் அதுக்கு ஈக்குவலாக டஃப் தர அளவுக்கு சிஎஸ்கேவும் இருக்காங்க. பட் எனிவேஸ் பும்ரா, தீபக் சர் அடி வாங்கினா தான் கஷ்டம். பட் அவங்க அடிக்கிற அளவுக்கு சிஎஸ்கேல யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த சைடு சத்யநாராயண ராஜு, அஸ்வினி குமார் ஆட வைக்குவாங்களா? வாய்ப்பு இல்லை. கரண் சர்மா ஃபிட் ஆகிண்டா கரண் சர்மா இல்லைனா மேபி அஸ்வினி குமார் யோசிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மா ஃபிட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். இல்லைனா மேபி லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனுக்காக அஸ்வினி குமார் ஆட வைக்கலாம். VS ராஜு மோஸ்ட்லி கஷ்டம். பட் எனிவேஸ் இவங்க 2 பேரில் யார் ஆனாலும் அந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அஸ்வினி குமார் கண்டிப்பாக அவர் கிரியேட் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் சி பும்ரா, தீபக் சரே போதும் தான் தோணுது. இந்த சைட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ், கலீல் அஹமத். சீரியஸாக சொல்கிறேன், இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்தே ஆன் பேப்பர் டுகெதர் ஆட வச்சுக்கணும். ஏன்னா கலீல் அஹமதுக்கு பவர் பிளேயில் பவுலர் சப்போர்ட்டே கிடைக்கல. அவர் மட்டுமே நல்லா போட்டார். அதுக்கப்புறம் கடைசியில் அடி வாங்குவார். பட் மேட்ச் ஆன் மேட்ச் கலீல் அஹமதோட எக்கானமி அண்டர் 8ல் தான் இருக்குது. ஸோ எந்த வரையுமே சொல்கிறேன், ரோஹித் அண்ட் ரிகில்டன் கேட்டால் கலீல் தூக்கிட்டா கண்டிப்பாக மும்பை கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மிடில் ஆர்டரில் 100 ஜடேஜா ஆடுறதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அஹமதோட பவர் பிளேயில் ஒரு 5 ஓவர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். விக்கெட்டு விழலைன்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் கண்டிப்பாக சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் விக்கெட்டு விழுந்தே ஆகணும். யார் எடுக்க போகிறான்னு தெரியல. பட் கலீல் நல்லா போடணும். அன்சுல் கம்போஜ் கொஞ்சம் நல்லா போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த சைடு ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாப்லி முஜிப் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ட்ரெண்ட் போல் தான். அண்ட் ட்ரெண்ட் போல் சிஎஸ்கே ஒரு தனி காதல் கதை. சிஎஸ்கே கன்ஸ்டா இப்போ ரீசெண்ட் 2-3 இயர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்கா ட்ரெண்ட் போல்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச்ஸாக சூப்பராக டெத் ஓவர்ஸும் யாருக்கார் போடுறாரு. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக ஆனால் தோனி கிட்ட அடி வாங்கிட்டு வராது விஷயம். ஏன்னா போல்ட் தோனி அவர் தனி கதை. பட் எனிவேஸ் பவர் பிளேலேயே போல்ட் நல்லா போட்டார்னா கொஞ்சம் டென்ட் கிரியேட் பண்ணுவார். டெத்தில் கண்டிப்பாக வச்சிருவாங்க தோனியாக இருந்தால். மற்றபடி எனக்கு பிரச்சனை இல்லை. போல்ட் நல்ல பிளேயர் தான். இந்த சைட் சிஎஸ்கே டெத் பவுலிங் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பத்திரானா நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நல்லா போடுறாருன்னு. அவர் நல்லா போடுறது வந்து லாஸ்ட் 2 ஓவர் முதல் 2 ஓவர் அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அடி வாங்கிறார். எனக்கு அவர்கிட்ட அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா முதல் 2 ஓவர் நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸாக எல்லா மேட்சும் 25-13 கன்சிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா போட்டு ஒரு 8 or 10 ரன்ஸ் கொடுக்குறாரு. பட் எனிவேஸ் அவர் 40-15 கன்சிட் பண்ணுறாரு. அது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இது சீரியஸாக பழைய பத்திரானா இல்லை. பழைய பத்திரானா இப்போ தான் ஸ்லோவாக வராரு. அது டைம் ஆகும் கொஞ்சம். பட் அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க வேணாம். டெத்தில் அவர் நல்லா போட்டு கொடுத்துட்டா போதும். பட் இனிஷியலாக அடி வாங்குறாரு. அதை எதாவது பண்ணோம். பட் மும்பை யங்ஸ்டர் ஒரு கீ ஃபேக்டராக இருப்பார். ஏன்னா ஹார்திக், சூர்யா, திலக்கை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர், கரண் சர்மா. எனக்கு தெரிஞ்சு நான் விக்னேஷ் புத்தூர் ஆட வைப்பேன். பட் இவங்க கரண் சர்மா பக்கம் தான் போவாங்க. ஸ்பின்னர்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஏன்னா பேசஸில் மும்பைக்கு அட்வான்டேஜ். ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் கரண் சர்மா கம்பேர் பண்ணும்போது விக்னேஷ் புத்தூர் அந்த வெரைட்டி கிரியேட் பண்ணால். ஆல்சோ சேப்பாக்கில் லாஸ்ட் டைம் இதே சிஎஸ்கே நல்லா பண்ணார். ஸோ அவருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தெரியும் எப்படி போடணும் என்ன பண்ணணும்னு. ஸோ மேபி ஆட வைக்கலாம். பட் இவங்க கரண் சர்மா ஆட வைப்பாங்கன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் நானும் தான் விக்னேஷ் புத்தூர் தைரியமாக ஆட வைப்பேன் திரும்பி சிஎஸ்கே அகேன்ஸ்டா. ஆனால் மும்பை என்ன பண்ணான்னு பார்ப்போம். மும்பை வீக்குனா இந்த ஒரே ஒரு ஏரியா தாங்க, ஸ்பின்னு தாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸாக இருக்கட்டும், சாண்டராக இருக்கட்டும், அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா சாண்டர் இப்போ ரீசெண்டாக 2 மேட்ச் அடி வாங்குறாரு. சிஎஸ்கே இதே கம்பேர் பண்ணிங்கன்னா ஜடேஜா 100,
அஸ்வின் வந்து எனக்கு ஏன் ஆட வைக்க மாட்டாங்கன்னு தெரில. அவர் ஒரு மேட்ச் ஆட வைக்காம திருப்பி 2வது மேட்ச் ஆட வச்சா கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுவார். ஆனால் ஸோ மும்பைக்கு அகேன்ஸ்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆட வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மேபி தே வில் பி டெம்ப்டட் டு பிக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மும்பைனாலே சூப்பராக போடுவார். அண்ட் லாஸ்ட் 2-3 மேட்சஸில் மேன் ஆஃப் த மேட்ச் வேறு வாங்கியிருக்காரு மும்பைக்கு அகேன்ஸ்டாக. ஸோ கண்டிப்பாக ஜடேஜாவோட 4 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா திலக்கு, சூர்யா, ஹார்திக், நமன் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஜடேஜா 100 கண்டிப்பாக காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு காப்பாற்றி ஆகணும். இல்லைனா சிஎஸ்கே பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் கோபால், அஸ்வின் ஆட போகிறது இல்லை. ஸோ 100 ஜடேஜா தான் ஸ்பின்னர்ஸ் போட போகிறாங்க. ரச்சனவேந்திராவுக்கும் கொடுக்கல. அதே மாதிரி 100 வந்து சத்தியமாக சொல்கிறேங்க செம்ம பிக்குங்க. 10 கோடிக்கு என்ன போட்டாலும் அடிக்கவே முடியல. பிபிகேஎஸ் மேட்ச் தான் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் மற்றபடி சூப்பராக போடுறார். லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் 13 ரன் தான். பிக்கே பண்ண முடியல 100 எம்எது. ஸோ அவர் வான்கடையில் செம்ம எக்ஸ்ஃபேக்டர் பிளேயருங்க சிஎஸ்கேக்கு. அங்கே எப்படி நான் ஒரு பாண்டியா சொன்னோம், ஸ்கை சொன்னோம், இங்கே 100 எம்எத் தான் பவுலிங்கில். ஏன்னா கலிலோ ஓட்டன் இல்லை, கலிலோ 10 ரன் மேபி அடிக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. 100 எம்எத் ஆடுறது கஷ்டம். பட் மேபி சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ பற்றி எல்லாமே பேசியாச்சு. ஸோ வாங்க ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். ஸோ ஆட போகிறது வான்கடே ஸ்டேடியம். எப்போ 7:30 மேட்ச் யார் மும்பை சிஎஸ்கே. ஸோ இதில் எனக்கு ப்ரெடிக்ஷன் வந்து நான் ஈஸியாக இப்போ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் மும்பைக்கு தான் சொல்லுவேன். பட் கம்பேரிங் பிச்சு அட்வான்டேஜ் எல்லாமே நான் நோட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐ எம் கிவிங் 60, சிஎஸ்கே 40. ஏன்னா சிஎஸ்கே ஒன்ஸ் அந்த ஃபார்ம் கடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு டேஞ்சரஸ் டீம். பட் மும்பை இந்தியன்ஸ் கடிச்சிச்சு. ஸோ அவங்க ஆல்ரெடி டேஞ்சரஸ் டீமாக தெரியுறாங்க. அண்ட் ஆல்சோ ஹோம் டவுனில் ஆடுறாங்க. மேபி சிஎஸ்கே தோக்கடிக்கணும்னு தோணுது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் எம்ஐ டு வின் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். பட் எனக்கு சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த 2 டீமே ஐபிஎல்லோட என்ன சொல்கிறது ஓஜி டீம்ஸ். இவங்க 2 பேரும் தோற்று வெளியே போனது ரொம்ப ரொம்ப ரேரு. லாஸ்ட் 17 இயர்ஸில் 2 இயர்ஸ் மட்டும்தான் இவங்க 2 டீம் ஜோடியாக குவாலிஃபை ஆகலை. அண்ட் சிஎஸ்கே ஸ்லோவாக தலை கேப்டன்சியில் மோஜோ ஃபைன் பண்ணாங்க. அதை நோட் பண்ணுங்கள். ருத்ராஜில் தலை கேப்டன்சி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அதுக்கே ஒரு பயம் வரும். தலை தோனி கேப்டன்சி கீப்பிங் பேட்டிங் அதுவே ஒரு பிதறல் தரும். பட் தோனி ஸ்டெப்அப் பண்ணதை தாண்டி டீம் ஸ்டெப்அப் பண்ணும். ஏன்னா அவர் கேப்டன்சி ஊருக்கே தெரியும். பட் மற்ற பிளேயர் ஸ்டெப்அப் பண்ணால் சிஎஸ்கே கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அவங்க ஸ்லோவாக அவங்களோட மோஜோ ஃபார்ம் ஃபைன் பண்ணிட்டாங்க. சூப்பராக ஆடுறாங்க. பிளேயிங் லெவன் செட் ஆகிடுச்சு. பேட்டிங் நல்லாயிருக்கு, பவுலிங் நல்லாயிருக்கு, ஃபீல்டிங்கும் நல்லாயிருக்கு. 2 மேட்சாக ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். சிஎஸ்கே எல்எஸ்ஜே தோக்கடிச்சுலாம் சந்தோஷமாக வர முடியாது. ஏன்னா மும்பை மாதிரி ஆப்போனண்ட் தோக்கடிச்சிட்டா தான் சிஎஸ்கே ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் மேட்ச் தோக்கடிச்சதான் விட்டுருங்க, பார்க்கல. இந்த மாதிரி மும்பையை இங்கே தோக்கடிக்கிறது தான் இருக்குது. பட் மும்பை கண்டிப்பாக ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் டு வின் திஸ் மேட்ச். பட் என்ன வேணால் நடக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஸோ ஆல் த மக்களே மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி ஒரு நல்ல ப்ரிவ்யூ வீடியோ சந்திப்போம். இனி மேட்சோட ரிவ்யூ வீடியோ ஷார்ட்ஸாக வரும், ப்ரிவ்யூ வீடியோ வரும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் மக்களே. ரொம்ப நன்றி. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சூப்பர் சண்டே.